Greetings to you all. Welcome to Class 8 English Unit 4 Poem A Thing of Beauty. Dear children, today we are going to deal this particular poem in detail. Tamil and English explanation with a lot of images. Let us listen. Alright? Okay children. A thing of beauty. Beauty na enna? Beauty means அழகு. It means அழகு, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? A thing of beauty. அழகுக்கு அழகு, அந்த மாதிரி. Fine. So this particular poem is written by romantic poet John Keats. Alright? This poem is an excerpt from the poem Endymion. ஓகே, இந்த போயம் வந்து ஒரு என்டிமியனுங்கிற போயத்தில் இருக்கிற ஒரு பார்ட் தான். அது ஃபுல் போயம் கிடையாது. இதில் என்னென்னா, ஒரு என்டிமியனுங்கிற ஒரு ஷெப்பர்ட், அவங்களோட he is admiring the nature and that is what is written here. Shall we start? Okay children. உங்களுக்கெல்லாம் இயற்கை பிடிக்குமா? நேச்சர். யாரெல்லாம் இயற்கையை நல்லா ரசிக்கிறீங்க? லைக் எனி திங் இட் மேபி, லைக் ஃப்ளார்ஸ் ஆர் பியூட்டியை ரசிக்காத யாருமே இருக்க மாட்டேறீங்க இல்லையா? பிகாஸ் வேர்ல்ட் இட் செல்ஃப் இஸ் அ பியூட்டி. அதில் வாட் எவர் இட் மேபி மவுண்டன் ஆர் ரிவர் ஆர் ஃப்ளவர் ஆர் ட்ரீஸ் ஆர் எல்லாமே inch by inch everything is beauty. அதை ரசித்து எழுதியிருக்கிறாங்க. ஆல்ரைட்? ஓகே. A thing of beauty is a joy forever. A thing of beauty, ஒரு சின்ன அழகுனாலும் சரி, அந்த அழகு ஜாய்னா மகிழ்ச்சி ஆர் ஹாப்பினஸ் ஃபார் எவர்னாக்கா ஃபுல்லும், வாழ்க்கை முழுசும் ஒரு சின்ன ஒரு அழகு, ஹாப்பினஸ் permanent, that's all. A thing of beauty is a joy forever, everlasting, always, permanent happiness. Its loveliness increases. It will never pass into nothingness. அந்த லவ்லினஸ் இருக்கு இல்லையா, அது திரும்ப நினைக்கும் போதும் இட் வில் இன்க்ரீஸ். அது திரும்ப நினைக்கும் போது இட் வில் இன்க்ரீஸ்னாக்க டிக்ரீஸே சான்ஸே இல்லை. இட் வில் இன்க்ரீஸ். ஒரு பூ பார்க்குறீங்க, ஒரு மலை பார்க்குறீங்க, ஆர் கிராஸ் பார்க்குறீங்க, ஏதோ பார்க்குறீங்க. ஸோ வென் யூ வாட்ச், அது ஒரு அழகு. அது அப்புறமா ஒரு ஆஃப்டர் 5 minutes 10 minutes ஒரு 10 days கழிஞ்சு பார்த்தாலும் மனசுக்குள்ளே நிற்கும் இல்லையா, இது எவ்வளோ அழகு இல்லை? அது இன்க்ரீசஸ். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். இட் வில் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ். அந்த ஒரு அழகு இட் வில் நெவர் டிக்ரீஸ். இட் வில் நெவர் டிஸப்பியர். இட் வில் நெவர் கோ இன் டு நத்திங்னஸ். அந்த அழகு இல்லாமல் போகவே போகாது. மேபி அந்த பூ வேணால் வாடிடலாம், அந்த மலை வேணால் போயிடலாம், அந்த சீ வேணால் இப்போ இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் த பியூட்டி வில் எவர் be there. Okay, it will never pass into nothingness, but will keep a bower quiet for us. But will keep a bower quiet for us. bowerனாக்க ஒரு ஷேடி பிளேஸ், ஒரு நிழல். ஓகே, அந்த ஒரு நிழலுங்க என்ன மீன் பண்ணுறோன்னாக்கா, when you walk in the sun it will be so hot, isn't it? அப்போது நம்ம என்ன தேடுறோம்? ஒரு ஷேடு தேடுறோம். இட் மீன்ஸ் ஓகே, ஒரு சுகம் கிடைக்காதா? ஸோ இட்ஸ் அ பவர் குவாய்ட் ஃபார் அஸ். அப்படி ஒரு ஷேடு கிடைக்கும்போது ஒரு சுகம் கிடைக்கிது. அண்ட் ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு ஷேடு கேட்குது, அப்புறமா ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஒரு தூக்கம், அழகான ஒரு தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அழகான தூக்கம். ஓகே, ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவாய்ட் ப்ரீதிங். ஒரு தூக்கம் கேட்குது, தென் வாட்? ஹெல்த், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக, ஒரு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. And quiet breathing. Okay, relaxed, அழகான ஒரு happiness. All right, a bower quiet for us, and a sleep full of sweet dreams, and health and quiet breathing. Okay, breathingல எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் safe, sound, happy breathe பண்ணுறது. All right, therefore on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Therefore on every morrowனாக்கா டுமாரோன்னா நாளைக்கு ஒரு நாளை குறிக்கல, மாரோன்னா எவ்ரி டுமாரோ, அதுதான் மாரோ சொல்கிறோம். ஓகே, தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ, எல்லா நாளைக்கும், எல்லா டுமாரோஸ்லேயும் ஆர் வி ரீதிங்னா பைண்டிங்னாக்கா கட்டி பிடிக்கிறது, ஆர் ஒரு தொடர்பு, ஒரு அட்டாச்மெண்ட். ஓகே, பைண்டஸ் டுகெதர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பைண்டிங் இட் மீன்ஸ் ரீதிங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டஸ் டு த earth. இந்த பூமியோட, இந்த earthோட ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு பைண்டிங் இருக்கிறது, ஒரு பாண்ட். ஓகே, ஒரு ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு earth. ஃப்ளவரி பேண்ட் மீன்ஸ்
பூவால் செய்த ஒரு செண்டுன்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ ஃப்ளவரால் ஒரு கட்டி போட்ட ஒரு இதுக்காக ரோப் வச்சு கட்டுறதில்ல. ஆல்ரைட். ஸோ ஃப்ளவரி பேண்டால் ஒரு ஈடுபாடு, ஒரு கட்டு. Some shape of beauty moves away the pall from our dark spirits, such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon. Okay. Some shape of beauty moves away the pall. சில shape of beauty, சில beauty வந்து என்னென்னா, sometimes it will move away the pall. எல்லா வாழ்க்கையிலையும் however we see it's a beauty, blessings, happiness, healthy எல்லாம் இருந்தாலும் எவ்ரி டைம் எல்லார் வாழ்க்கையிலையும் என்ன இருக்கும்? சம் சார்ட் ஆஃப் டார்க் கிளவுட், டிம், சேட் டேஸ், ஒரு டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், ஒரு அன்ஹாப்பி டேஸ், சாரோ இருக்கும் இல்லையா? அதுதான் பால். ஓகே, PALL. ஸோ சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால். எந்த கவலையும் துக்கத்தையும் ஒரு நிராசை எல்லாத்தையும் திஸ் பியூட்டி வில் மூவ் அவே த பால் from our dark spirits. ஒரு துக்க நாட்கள் சொல்லலாம், dim days. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon. ஓகே, அந்த சன் நம்ம நார்மலாக சன், மூன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம், அதுதான் பியூட்டி, தட் இஸ் ஒன்லி வெரி குட் அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருக்கிறோம். ஹியர் the poet says that not only those things, not only the sun, the moon, trees and all, even the small things like a tree is old and young, sprouting a shady boon. In the kutti plants, kutti small shrubs, they are also beautiful. They add beauty to the beautiful nature. For simple sheep and such are daffodils with a green world they live in, and clear rills. So not only the big moon and stars and planets and all, even the small things, simple sheep, இந்த கோட் இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, இது எல்லாமே நம்மளுக்கு அழகு கொடுக்குது. For simple sheep and such are daffodils. Daffodils is a kutti flower, okay, yellow color flower. It's not found here, it is in England. Okay, so நம்ம flowers நினச்சிக்கலாம். Flowers with the green worlds they live in the green world la everything is adding beauty to the nature. And clear rills like a stream means odai, neerodai, like water will be moving, no, small stream, neerodai, that for themselves a cooling covert make. Okay, cooling coverdna அது ஒரு சீக்ரெட். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் when we see the nature, when we admire the beauty of the nature, all our depressions, sadness and disappointments will be thrown away. Alright, so இந்த கவர்ட்டுங்கிறது ஒரு சீக்ரெட். இதுதான் ஒரு சீக்ரெட். இயற்கையை ரசிக்கலைன்னாக்கா we can't do anything. அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். So start admiring and enjoy the nature. Giants, the hot season, the mild forest break. Okay, giants, the hot season லையும் யார் நம்மளுக்கு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கறது? ஸ்மால் பியூட்டிஃபுல் திங்ஸ், சின்ன அழகு பூக்கள், அழகு ஸ்ட்ரீம்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே சேர்ந்து they add grace and beauty. Giants, the hot season, the mid forest break, rich with the sprinkling of fair musk rose blooms. Musk roseங்கிறது ஒரு ரோஸ், ஒரு வெரைட்டி ஆஃப் ரோஸ் தட் வில் ஹாவ் சம் ஸ்வீட் ஸ்மெல். இப்போ இது வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போது நோஸுக்காக ஸ்மெல். ஆல்ரைட், இங்கே எல்லாம் இமேஜரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மஸ்க் ரோஸ் blooms an endless fountain of immortal drink. Endless fountain normally fountain means near ஊற்று. It means from ground water will sprinkle upward. சரியா? Fountain, near ஊற்று. When you go to some theme parks and all, you might have seen fountain. கீழே இருந்து நீர்வீழ்ச்சி வரும் இல்லையா? நீர்வீழ்ச்சிங்கிறது ஃபால்ஸ், மேலேருந்து கீழே விழுறது. ஃபவுண்டனுங்கிறது கீழே இருந்து மேலே வரும். ஓகே, certain things are natural, certain things are artificial. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். நம்மளுக்கு பார்க்குறோம் ஃபவுண்டன் ஸ்ப்ரிங்ஸ் and all. ஸோ ஹியர் ஃபவுண்ட் கீழே இருந்து மேலே தண்ணி வருது. ஓகே, எண்ட்லெஸ் ஃபவுண்டன் ஆஃப் இமார்டல் ட்ரிங்க். மார்டல்னாக்கா அழிஞ்சிருது. இமார்டல் மீன்ஸ் நோ டெத் இல்லாத, அதாவது அழியாத ஒரு ட்ரிங்க்.
immortal drink pouring onto us from the heavens brink. அந்த இமார்டல் ட்ரிங்க், அதாவது அழிவில்லாத ஜீவ தண்ணீர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாட்டர் எங்கேருந்து வருது? போரிங் ஆன் டு அஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிரிங்க், ஹெவனோடு எட்ஜில் இருந்து. அப்போ என்ன பண்ணலாம்? ஹெவனோடு எட்ஜில் இருந்து நம்மளுக்கு ஒரு இமார்டல் ட்ரிங்க் வருது. ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ நைஸ், அழகான ஒரு இது. ஸோ தட்ஸ் வாட் த poetess said in this particular poetry. plenty of imagery used. இது படிக்கும்போதே என்னெல்லாம் இமேஜரி நம்மளுக்கு மனசில் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இந்த போயிட் ரிட்டனாக வேர்ட்ஸில் இருந்தாலும், ஸோ when we see no all the words are giving images, அப்படியே இமேஜாக கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ plenty of images are used and plenty of metaphors are also used. metaphors-நாக்கா comparisons, fine, comparison யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. and அழகான alliterations are also used. alliteration என்ன? starting sound சேமாக இருக்கிறது. ஆல்ரைட், சிம்பிள், ஷீப், அப்போ சவுண்ட் சேமாக இருக்குது, சவுண்ட் சேமாக இருக்குது. ஸ்ப்ரவுட்டிங், ஷேட், அப்போ எஸ் சவுண்ட் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய alliterations and imagery, metaphors எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. Now let us see the rhyming words and rhyming scheme. In the first stanza, a thing of beauty is joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but will keep a bower quiet for us asleep. இப்போ இங்கே for first line last word பாருங்க, forever. Second line last word never. So forever never, forever never. அப்போ அது ரெண்டும் சேம். அப்புறம் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் keep, sleep, keep, sleep, அப்போ சேமாக இருக்குது. ஓகே, இந்த செகண்ட் சென்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ப்ரீதிங், செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ரீதிங். ஸோ ப்ரீதிங், ரீதிங். ஸோ இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சில்ட்ரன். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் த ஃபுல் போயம். ஓகே, இதில் பாதி லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இட் மீன்ஸ் உங்கள் கிளாஸுக்கு 8th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு இது ஒரு மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இருக்குதுன்னு கொஞ்சம் லைன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இஃப் யூ see the full poem, you will understand that poetess followed beautiful rhyming. Understand children? ஸோ இன்னும் இருக்குது, ரைமிங்ஸ் எல்லாம் இருக்குது. மூன், பூன், daffodils, rills, make, break, then drink, brink, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ யூ கேன் ஆல்சோ start writing. நீங்களும் இதை படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆச்சுனாக்கா take a piece of paper, start writing a beautiful poem. All right children? Okay, now let us see a few words about the poet. John Keats, 1795 to 1821, was a British romantic poet. Although trained to be a surgeon, Keats decided to devote himself wholly to poetry. Keats' secret is power to sway and delight the readers lies primarily in his gift of perceiving the world and living his moods and aspiration in terms of language. The following is an excerpt from his poem Endymion, a poetic romance. The poem is based on Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. So ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, நம்ம இந்த போயிட் ஒரு க்ரீக் லெஜெண்டை பேஸ் பண்ணி என்டிமியன்கிற ஒரு ஷெப்பர்ட். Now children, let us see the glossary part. Bower means shelter under the shade of trees. Shade of trees, ஒரு நிழல் தான் bower. Wreathing means cover, surround, encircling something. ஒரு wreathing, அதாவது சுத்தியும். ஓகே, கவர்டு வித் சொல்லலாம். பால்னாக்கா கவரிங். ரில்ஸ், இட் மீன்ஸ் கிளியர் ஸ்ட்ரீம், ஒரு சின்ன குட்டி அருவி. ஸ்ப்ரிங்க்லிங் மீன்ஸ் ஃபாலிங் இன் ஃபைன் ட்ராப்ஸ். ஸ்ப்ரிங்க்லிங், தெளிச்சு விடுறது. All right children, so I hope you understood. You do not miss to watch the explanation videos, book back exercise videos and other videos. Thank you children.